நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். நாம எல்லாருமே குறிப்பிட்ட காலகட்டங்களில் சந்தர்ப்பங்களில் முடிவுகள் எடுக்க வேண்டியது வரலாம். நாம இதுவா அதுவான்னு முடிவெடுக்க வேண்டியிருக்கலாம். என்ன சொல்றதுன்னு முடிவெடுக்க வேண்டியது வந்திருக்கலாம். எங்க போறது, எப்ப போறதுன்னு முடிவெடுக்க வேண்டிய சூழல் வந்திருக்கலாம். எப்படி எல்லைகளை அமைச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ண வேண்டியது வந்திருக்கலாம். இப்படி நம்ம தொடர்ச்சியா பல முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் வந்துகிட்டே தான் இருக்கும். முடிவுகள்னு சொன்ன உடனே நாம பொதுவாக என்ன யோசிக்கிறோம்னா, பெருசா யோசிக்கிறோம். நம்மளோட வேலை அல்லது தொழில், யாரை கல்யாணம் பண்றது, எப்ப கல்யாணம் பண்றது, இதெல்லாம் மட்டும்தான் முடிவுகளா நமக்கு தெரியுது. ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நிறைய தருணங்கள்ல நம்ம முடிவெடுக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறது என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகள்ல இருந்து வெவ்வேறு விதங்கள்ல எப்படி நாம முடிவு எடுக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும். ஞானத்தை பயன்படுத்தலாம், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை பின்பற்றலாம். இது எல்லாமே உண்மைதான். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு முக்கியமான அம்சத்தை பத்தி மட்டும் நான் பேச விரும்புறேன். ஆண்டவரோட வார்த்தைகளை பத்தி சமீபத்துல நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு வர்றதுனால நான் அதிலேயே கவனம் செலுத்தலாம்னு நினைக்கிறேன். ஆண்டவரோட வார்த்தை தான் முடிவெடுக்க வேண்டிய சூழல்ல நம்மளோட உச்சபட்ச காரணியா இருக்கணும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1 அதிகாரம் 20 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பேதுரு அப்போஸ்தலன் எழுந்து நின்று பேசிட்டு இருக்கிறாரு. சங்கீத புஸ்தகத்துல எழுதியிருக்கிறதுன்னு அவர் அதுல சொல்றாரு. அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக, அவருடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. இந்த விஷயத்தை அவர் எதுக்கு சொல்றாருன்னா, யூதாஸ்காரியோத் தற்கொலை பண்ணி இறந்து போனதுனால அப்போஸ்தலன் அப்படிங்கிற அவனுடைய நிலையை இழந்த ஒரு சூழல்ல அவர் பேசுறாரு. யூதாஸ் பத்தி பேதுரு என்ன சொல்றாரு, அவனுடைய கண்காணிப்பை, அதாவது தலைமை பொறுப்பை வேறொருவன் பெற கடவன். 109 சங்கீதம் 8 வசனத்துல இது இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். யூதாஸோட இடத்துல இன்னொரு நபரை கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. இப்படி செஞ்சா நல்லா இருக்குமேன்னு அவங்க நினைச்சதுனால இப்படி ஒரு முடிவு அவங்க எடுக்கல. அப்படி செஞ்சே ஆகணும்னு வேற வழி இல்லாம அல்லது யாரோ நெருக்குனதுனால அவங்க அதை செய்யல. அப்படி செஞ்சே ஆகணும்னு இயேசு அவங்க கிட்ட சொல்லல. எந்த ஒரு தரிசனமோ சொப்பனமோ அவங்களுக்கு கொடுக்கப்படல. இப்படி ஒரு முடிவை அவங்க எடுத்ததுக்கு ஒரே காரணம், வேதத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். சொப்பனங்கள், தரிசனங்கள் மூலமா ஆண்டவர் பேசுறதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல, நான் அதை மறுக்கல. இன்னொரு நாள் நிகழ்ச்சியில் அதை பத்தி நான் பேசுவேன். ஆனா நான் இங்க என்ன சொல்றேன்னா, வேத வார்த்தை மூலமா ஆண்டவர் பேசியிருந்தாருன்னா நிறைய சூழல்கள்ல அதுவே போதுமானது. சில சமயங்கள்ல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட நான் இந்த அவிசுவாசியை திருமணம் செஞ்சுக்க விரும்புறேன், நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னுவாங்க. நான் எப்படி சரின்னு சொல்வேன்? வேத வார்த்தையின் அடிப்படையில் அது இல்லையே. ஆண்டவருடைய வார்த்தை இல்லைன்னு ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிருச்சுன்னா அதுதான் முடிவானது. அதை உறுதி செய்யறதுக்கு உங்களுக்கு தரிசனங்களோ, சொப்பனங்களோ, அடையாளங்களோ, தீர்க்க தரிசன வார்த்தைகளோ தேவையில்லை. கடந்த வருஷம் நான் சத்தீஸ்கர்ல ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்றதுக்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அங்க போகாத, அது ஆபத்தான பகுதி அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அங்க போறதே ஆபத்துன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10 அதிகாரத்திலிருந்து தெளிவா பேசினாரு. கொர்நேலியோட வீட்டுக்கு போறதா வேணாமா அப்படின்னு பேதுரு யோசிக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவா இடைபடுறாரு பேதுருவோட. நீ நிஜமா அங்க போகணும்னு சொல்றாரு. பயப்படாத பேதுரு, நீ போன்னு சொல்றாரு. அந்த வசனங்கள் மூலமா ஆண்டவர் என் கூட பேசினாரு. பயப்படாத ஜான், போன்னு சொன்னாரு. இப்படிதான் ஆண்டவரோட வார்த்தை உங்களை போதித்து வழிநடத்தும், பாதை காட்டும். நீ பயப்படாம போன ஆண்டவர் எனக்கு சொன்ன அடுத்த நிமிஷமே நான் வேற எதை பத்தியும் யோசிக்கல. அங்க இருக்கிற ஆபத்தை பத்தி நான் யோசிக்கல. மக்கள் போகாதன்னு சொல்றாங்களேன்னு நான் யோசிக்கல. ஆண்டவர் போன்னு சொன்னாரு, நான் போனேன். இப்படி நீங்க ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில உங்களோட அன்றாட வாழ்க்கையில முடிவுகளை எடுக்கணும். ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி, உடைய வார்த்தையின் அடிப்படையில் முடிவெடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் எப்படி உணர்றேன்னு இல்லை, மக்கள் என்ன சொல்றாங்கன்னு இல்லை, சூழல் எப்படி இருக்குன்னு இல்லை, உங்களுடைய வார்த்தையின்படி மட்டுமே நான் முடிவெடுக்க விரும்புறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம்.
பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.